بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العليم. அகிலத்தை படைத்த புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவன் அல்லாஹ்வுக்கே. சாந்தியும் சமாதானமும் நமது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சுவடாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபாதாபியங்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நண்பர்களை பற்றி யாரிடமும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று அறிய மாட்டார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுக்கு வந்தாலும் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று ஒரு அரசன் தனது கீழ் பணி செய்யும் ஆட்களை அவனுடைய நெறிவு சுழிவுகளை அறிந்து கொண்டு அவனை பயன்படுத்தும் பொழுது அதை மட்டம் தட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேர் மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரையும் மட்டம் தட்ட மாட்டார்கள். அவர்கள் மீது அன்பு கொள்வார்கள், பணிவோடு நடந்து கொள்வார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வந்திருக்கிறார்கள். காபாவை தௌபா செய்வவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி என்று அவருக்கு தெரியவில்லை. நபி அவர்களை தான் சந்திக்க வருகிறார்கள். நபியை சந்திப்பதற்கு முன்னால் நம்ம தௌபா செஞ்சு போவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த மனிதர் காபாவுக்கு முன்னால் நின்று பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அரபியர்களுக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது. எதை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது திரும்பி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் சொன்னது போன்று அந்த மனிதர் சொன்னது போன்று திருப்பி அதே மாதிரி சொல்கிறார். சொன்னவுடன் அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். அவர் கேலி செய்கிறாரோ என்று அந்த மனிதன் நினைத்துக் கொண்டார். இரண்டாவது சுற்று நடக்கிறது. மறுபடியும் அந்த மனிதர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சத்தமாக சொல்கிறார். சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சுற்று சொல்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் திருப்பி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொல்கிறார். அந்த மனிதன் கோபமடைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நான் ஒரு நல்ல மனிதரை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை கோபமாக்காதே, இங்கிருந்து சென்று விடு என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதனும் வெளியே செல்கிறான். அந்த மனிதனை முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு அவர் நபி ஸல்லல்லாஹு பின்னால் செல்கிறார்கள். அப்பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொல்கிறார்கள்.
சொன்னவுடன் அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் மறுபடியும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னவுடன் அதை முடித்து விட்டார்கள். நபி அவர்களுடைய சட்டையை பிடித்து, நான் ஒரு நல்ல மனிதனை பார்க்க வந்திருக்கிறேன், அவர் உன்னை விட்டுவிடு என்று சொன்னால் நான் விட்டு விடுவேன், உன்னை வெட்டிவிடு சொன்னால் நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறாய் என்று அந்த மனிதன் கேட்டான். அப்பொழுது நீ சந்திக்க வந்த மனிதனை நான் தானப்பா, அந்த ரசூலை நான் தான் என்று சொன்னவுடன் கோபம் காலுக்கு இறங்கியது. இறங்கியவுடன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாள் எல்லாருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது. எனக்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் அதற்கு அந்த மனிதன், ஏனடா இவ்வளவு பாவம் செய்தீர்களா என்று கேட்டால், என் பாவம் அதிகமா உங்களுடைய மன்னிப்பு தரம் அதிகமா என்று கேட்பார். ஏன் நான் இந்த உலகத்தில் நீ எவ்வளவு கஞ்சத்தனம் பட்டாய் என்று கேட்டால், என் கஞ்சத்தனம் அதிகமா உன் குடைத்தனம் அதிகமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பதில் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி, யா ரசூலுல்லாஹ், அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டாம், அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனிதன் கேட்கிறான், எதற்காக வேண்டி என் பின்னால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொன்னாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நான் சொர்க்க வழியாக பார்க்க வேண்டும், அதற்காக தான் உன் பின்னால் நான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் கரீம் என்று சொல்லி வந்தேன் என்று கட்டி அணைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது பேராசை கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடமாக பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஏதாவது ஒரு வேலையை தவறாக செய்துவிட்டால் எதற்காக இந்த வேலையை செய்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஏதாவது வேலையை சொல்லிவிட்டு ஏன் இந்த வேலையை இன்னும் செய்யவில்லை என்றும் கேட்க மாட்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த அன்பு, கருணை, பேரான கருணை வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய பயணத்தில் அவனுடைய உண்மையான குணம் வெளியே வரும். அவன் பயணத்தில் இருக்கும் பொழுது அவன் உண்மையான குணம் வெளில வரும். அரபியில் பயணம் என்பது சஃபர், சஃபருக்கு அரபியில் பொருள் வெளிப்படுதல் என்று அரபியில் பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஜியாத் என்ற சிறுவன் நான் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தவுடன் அவன் வசிக்கும் இடத்திற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மனிதன் பார்த்து விட்டான். அந்த மனிதனிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைதட்டி அழைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீ இந்த காட்டரபியர்களுடைய ரசூல் நானே என்று அந்த மனிதன் கேட்டான். ஆம், நான் ரசூல் தான், அல்லாஹ் ரசூலை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று அவன் கேட்டான். ஆமன்து பில்லாஹி ரசூலிஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அந்த காலத்தில் தர்ஜாலாக அவன் வருகாலத்தில் வருவான் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவனை நான் கொன்றுவிடவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் வருங்காலத்தில் தஜ்ஜாலாக வந்தால் அவனை சொல்வதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் உரிமை உண்டு, உனக்கு அல்ல என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணையுடனும் அன்புடனும் வாழ்ந்திருந்தார்களோ அதே போன்று நம்மளும் வாழ வேண்டும். எதை பிடிக்கட்டமோ அதற்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.